வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். சிக்கன் ஸ்டியூ. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்றது ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி மஞ்சள்தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, பிரிஞ்சு இலை, 2 ஏலக்காய் இதை சேர்த்ததுக்கப்புறம் நான் பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கழுவி வச்சுருந்த கோழி அதையும் சேர்த்து கோழியில் உப்பு மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் பக்கம் மூடி போட்டு வேக விடணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு சேர்த்து எடுத்து வச்சுருந்த 2வது தேங்காய் பால் இருக்குல்லையா, அதையும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ அதை வேக விட போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தேவைப்படும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, கோழி வெந்தும் வந்திருக்கு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதையும் சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த முதல் தேங்காய் பால் அதையும் சேர்க்க. இப்போ முதல் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. இந்த லைட்ஸாக பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த ஸ்டேஜிலே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ இது கூட தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தட்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 5லேருந்து 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் சாலட் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட கருவேப்பிலை அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டியூவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சிக்கன் ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப மைல்டான ஃப்ளேவரில் செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இதை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும். மைல்டாக இருக்கும் ஃப்ளேவர், நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட்டி ஹோம் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம தோசையோடு சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்குங்க. வேறு ஒரு ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.